எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளையும் சமுதாய மேம்பாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களையும் போற்றி பெருமைப்படுத்துவதிலும் அவர்களுக்கு நினைவு சின்னங்கள் மற்றும் மணிமண்டபங்கள் எழுப்பி மரியாதை செய்வதிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக விளங்குகிறார். அந்த வகையில் நடிகர்களில் சிறப்பிடம் பெற்று நடிகர் திலகம் என்று மக்களால் போற்றப்படும் சிவாஜி கணேசனுக்கு தமிழக அரசு சார்பில் மணிமண்டபம் எழுப்பப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. மனித வன உயிரின மோதல்களில் ஈடுபடும் மாமிச உண்ணிகளை எதிர்கொள்வதற்கு கோவை, கிருஷ்ணகிரி, ஊட்டி, கூடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் நடப்பாண்டில் 8,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 5 அதிவிரைவு குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்றும், வேலூர், சேலம், ஈரோடு, தர்மபுரி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் சந்தன மரம் வளர்க்கும் திட்டத்திற்காக நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இந்தியாவிலேயே முதன்மையானதும் தனிச்சிறப்பு வாய்ந்ததுமான புதிய திட்டமாக காற்றின் தன்மையை தொடர்ச்சியாக உடனுக்குடன் கண்காணிக்க மாநிலம் முழுவதும் உள்ள நகரம் மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் 25 இடங்களில் தொடர் காற்று கண்காணிப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவிச்சிருக்காங்க. நடப்பாண்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த திட்டங்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நடப்பு ஆண்டில் 160 பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளுக்கும் 100 ஆதி திராவிடர் நல பள்ளிகளுக்கும் மொத்தம் 12 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 260 நீராவி கொதிகலன்கள், 1314 ஆதி திராவிடர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் 98,039 மாணவ மாணவியருக்கு 1 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவில் எவர் சில்வர் தட்டு மற்றும் டம்ளர்கள் வழங்கப்படும் என்றும், பணிபுரியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிருக்காக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் 4 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் புதிய விடுதிகள் துவங்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் 5 ஆதி திராவிடர் பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும், 15 உண்டி உறைவிட நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் 4 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் நிலை உயர்த்தப்படும் என்றும், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 32,813 பழங்குடியினர்கள் பயன்பெறும் வகையில் உதகமண்டலத்தில் 2 கோடி ரூபாய் செலவில் மாதிரி உண்டி உறைவிட பள்ளி தோற்றுவிக்கப்படும் என்றும், பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் 26 பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலைப் பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு ஓர் அறிவுத்திறன் வகுப்பறை ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவிச்சிருக்காங்க. புதிய அறிவிப்புகள், திட்டங்கள் குறித்த பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசனின் கலைச்சேவையை பாராட்டும் வகையிலும் அவரது நினைவை போற்றும் வகையிலும் சென்னை அடையாறு பகுதியில் தமிழக அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளையும் சமுதாய மேம்பாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களையும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் உரிமைக்காகவும் தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தமிழ் சான்றோர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களையும் போற்றி பெருமைப்படுத்துவதிலும் அவர்களது பெருமைகளை வருங்கால சந்ததியினர் அறிந்து பின்பற்றும் வகையில் நினைவு சின்னங்கள் மற்றும் மணிமண்டபங்கள் எழுப்பி மரியாதை செய்வதிலும் எனது தலைமையிலான அரசு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக விளங்குகிறது. அந்த வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் தியாகி சங்கரலிங்கனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், பொறியியல் அற்புதமான கல்லணையை கட்டிய கரிகால் சோழன், தென் தமிழகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் ஆகியோருக்கு மணிமண்டபங்களும், தீரன் சின்னமலை, வீரமங்கை வேலு நாச்சியார், வீரத்தாய் குயிலி ஆகியோருக்கு நினைவு சின்னங்களும் அமைக்கப்பட்டு என்னால் திறந்து வைக்கப்பட்டன.
மேலும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், சுயமரியாதை சுடரொளி ஜீவரத்னம், மனுநீதி சோழன், சுவாமி சகஜானந்தா, ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோருக்கு மணிமண்டபங்கள் அமைக்கவும், தியாகி சிதம்பரநாதன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, தியாகி கீழப்பாவூர் சின்னசாமி ஆகியோருக்கு திருவுருவச் சிலைகள் எழுப்பவும் என்னால் ஆணையிடப்பட்டு பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன. நடிகர்களில் சிறப்பிடத்தை பெற்று வரும் இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்து தன் திறமையை வெளிப்படுத்தியதன் காரணமாக தந்தை பெரியார் அவர்களால் சிவாஜி கணேசன் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவரும், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவரும், நடிகர் திலகம் என்று மக்களால் போற்றப்பட்டவரும், கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலியே, தாதா சாஹேப் பால்கே விருது ஆகிய விருதுகளுக்கு சொந்தக்காரரும், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் பாத்திரங்களை ஏற்று அற்புதமாக நடித்து அவர்களின் பங்களிப்பினை திரைப்படங்கள் மூலம் பட்டி தொட்டி எங்கும் எடுத்து சென்றவருமான மறைந்த திரு சிவாஜி கணேசன் அவர்களின் கலை சேவையை பாராட்டிடும் வகையிலும் அவரது நினைவை போற்றிடும் வகையிலும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று நடிகர் சங்கம் சார்பாக நினைவகம் அமைக்கும் வகையில் சென்னை மாவட்டம் அடையார் பகுதி சத்யா ஸ்டுடியோவிற்கு எதிரே உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 65 சென்ட் நிலத்தினை தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு வழங்கிட 26/9/2002 அன்று நான் உத்தரவிட்டேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நினைவகம் அமைக்க இடம் ஒதுக்கி தரும்படி கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் இந்த உத்தரவை வழங்கினேன். அதன் பேரில் மயிலாப்பூர் வட்டாட்சியர் அவர்களால் இந்த இடம் தென்னிந்திய நடிகர் சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட இடத்தின் ஊடே நீதியரசர்கள் குடியிருப்புகளுக்கு செல்லும் சாலை அமைந்திருந்ததால் நீதியரசர்கள் குடியிருப்புக்கு செல்ல தனியே சாலை அமைப்பதன் செலவாக 4,20,000 ரூபாயை தென்னிந்திய நடிகர் சங்கம் அளித்திட வேண்டுமென அரசால் கேட்டுக்கொள்ளப்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்கம் தங்களால் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்க இயலும் என தெரிவித்து அதனை 26/7/2004 அன்று வழங்கினர். எனவே புதிய அணுகு சாலையை அமைப்பதற்கான மீதமுள்ள 2,20,000 ரூபாயை எனது தலைமையிலான தமிழக அரசே ஏற்றுக்கொண்டது. திரு சிவாஜி கணேசன் மணிமண்டபம் அமைப்பதற்கு வழங்கப்பட்ட நிலத்தை சுற்றி சுற்றுச்சுவர் ஒன்றை 13/2/2006 அன்று எனது தலைமையிலான அரசே அமைத்தது. தென்னிந்திய நடிகர் சங்கம் திரு சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தை தாங்களே அமைத்து விடுவோம் என்று தெரிவித்த காரணத்தால் எனது தலைமையிலான அப்போதைய அரசு மணிமண்டபம் கட்டுவதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை. திரு சிவாஜி கணேசன் அவர்களின் மணிமண்டபத்தை அரசே கட்ட வேண்டும் என்று அப்போதே தென்னிந்திய நடிகர் சங்கம் கேட்டிருந்தால் அதற்கான உத்தரவையும் நான் அப்போதே வழங்கியிருப்பேன். திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பதற்காக எனது அரசால் வழங்கப்பட்ட இடத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தால் இதுவரை நினைவகம் அமைக்கப்படவில்லை. அந்த இடத்தில் தமிழக அரசே திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சியினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே திரு சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைக்க தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தில் மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
மனித வன உயிரின மோதல்களில் ஈடுபடும் மாமிச உண்ணிகளை எதிர்கொள்வதற்கு கோவை, கிருஷ்ணகிரி, ஊட்டி, கூடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் நடப்பாண்டில் 8,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 5 அதிவிரைவு குழுக்கள் ஏற்படுத்தப்படுவது, வேலூர், சேலம், ஈரோடு, தருமபுரி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் சந்தன மரம் வளர்க்கும் திட்டத்திற்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவது, 25 இடங்களில் தொடர் காற்று கண்காணிப்பு நிலையங்கள் நிறுவப்படுவது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். அந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். ஒரு நாட்டின் வளம் வனவளத்தில் அடங்கியுள்ளது. எனவே எனது தலைமையிலான அரசு வனவளம் மற்றும் பசுமை போர்வையினை பாதுகாப்பதிலும், வன உயிரினங்களிடமிருந்து மனிதர்களை காப்பதிலும், தமிழக மக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை வழங்குவதிலும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதனை மேலும் செம்மைப்படுத்தும் வகையில் பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மாமிச உண்ணிகள், யானைகள், காட்டு மாடுகள், காட்டு பன்றிகள் மற்றும் கரடிகளால் மனித வன உயிரின மோதல்கள் தொடர்பான நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. அத்தகைய மோதல் சூழ்நிலைகளில் அதிவிரைவான செயல்பாட்டுக்கென ஒரு குழுவினை ஏற்படுத்துவது அவசியமாகிறது. அதிநவீன கருவிகளுடன் சிறப்பு பயிற்சி பெற்ற பணியாளர்களை கொண்டதாக அமையப்பெறும் இக்குழு விரைவாக செயல்படுவதுடன் சிக்கலான சூழ்நிலைகளையும் மேலாண்மை செய்யும். மேலும் புலிகள் காப்பகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மனித வன உயிரின மோதல்களில் ஈடுபடும் மாமிச உண்ணிகளை எதிர்கொள்வதற்கு அதிவிரைவு குழுக்கள் உருவாக்குவதை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, ஊட்டி, கூடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் 2015-2016 ஆண்டில் 8,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 5 அதிவிரைவு குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை மற்றும் சித்தேரி மலைப்பகுதிகள் சந்தன மரங்கள் இயற்கையாக வளரும் தாயகமாக உள்ளன. வேலூர், சேலம், ஈரோடு, தர்மபுரி மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் சந்தன மரங்கள் அதிகம் வளரும் இடங்களுக்கு அருகில் உள்ள பட்டா நிலங்கள் மற்றும் காப்பு காடுகளில் சந்தன மரம் வளர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் பழங்குடியினருக்கு வேலை வாய்ப்பு அளித்து கூடுதல் வாழ்வாதார பாதுகாப்பை உருவாக்குவதுடன் சந்தன மர வளத்தை பெருக்கி அரசுக்கு கணிசமான வருவாயை ஈட்டித் தரும். இத்திட்டம் நாளடைவில் வேலை வாய்ப்பிற்காக பழங்குடியினர் வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்தலை தடுக்கும். இத்திட்டத்திற்கு ஆண்டொன்றிற்கு தலா 10 கோடி ரூபாய் வீதம் 10 ஆண்டுகளுக்கு மொத்தம் 100 கோடி ரூபாய் செலவாகும். நடப்பாண்டில் இத்திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3. இந்தியாவில் மிகவும் நகரமயமானதும் தொழிற்சாலைகள் மிகுந்த மாநிலங்களில் ஒன்றாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது. காற்று மாசுபடுவதற்கு முக்கிய காரணியாக வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் புகை உள்ளது. எனவே காற்றின் தன்மையை நகர மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் கண்காணிப்பது மற்றும் தகுந்த தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. எனவே காற்றின் தன்மையை தொடர்ச்சியாக உடனுக்குடன் கண்காணிக்க மாநிலம் முழுவதும் உள்ள நகரம் மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் 25 இடங்களில் தொடர் காற்று கண்காணிப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் காற்றின் தன்மை குறித்த தகவல்களை முழுமையாக சேகரிக்க இயலும். தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்படும் இத்தகைய
தொடர் காற்று கண்காணிப்பு அமைப்பானது இந்தியாவிலேயே முதன்மையானதும் மற்றும் தனிச்சிறப்பும் வாய்ந்ததாகும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த திட்டங்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நடப்பு ஆண்டில் 160 பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளுக்கும் 100 ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளுக்கும் மொத்தம் 12 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 260 நீராவி கொதிகலன்கள் வழங்கப்படுவது மற்றும் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிருக்காக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் 4 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் புதிய விடுதிகள் தொடங்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். வலுவான பொருளாதார திட்டங்கள் மற்றும் கல்வி அறிவை அளிப்பதன் மூலம் சமூகம் மற்றும் பொருளாதார நிலையில் நலிவடைந்துள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வில் நிரந்தரமான மாறுதலை ஏற்படுத்த இயலும் என்பதால் எனது தலைமையிலான அரசு அதற்கான திட்டங்களை தீட்டி அவற்றை செவ்வனே செயல்படுத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த திட்டங்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1. ஆதிதிராவிடர் நல விடுதிகள், பழங்குடியினர் நல விடுதிகள் மற்றும் பழங்குடியினர் நல உண்டி உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு குறித்த நேரத்தில் உணவு தயாரித்து வழங்குவதில் உள்ள சிரமத்தினை குறைக்கும் வகையில் நடப்பாண்டில் 160 பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளுக்கும் 100 ஆதிதிராவிடர் நல பள்ளிகளுக்கும் என மொத்தம் 12 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 260 நீராவி கொதிகலன்கள் வாங்கி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர் அவரவர் வசதிகளுக்கேற்ப தட்டு மற்றும் டம்ளர்களை பயன்படுத்தி வருகின்றனர். மாணவ மாணவியரிடம் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும் நோக்கத்தில் 1314 ஆதிதிராவிடர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் 98,039 மாணவ மாணவியருக்கு 1 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவில் எவர் சில்வர் தட்டு மற்றும் டம்ளர் வாங்கி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3. பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிர் தங்கள் பணி காரணமாக இருப்பிட மாவட்டங்களையும் குடும்பங்களையும் விட்டு பிற மாவட்டங்களுக்கு சென்று தங்கி பணிபுரியும் போது பாதுகாப்புடனும் கவலையின்றியும் தங்கி பணிபுரிவதற்கு ஏதுவாக மகளிர் விடுதிகள் துவங்குவது அவசியமாகும். எனவே முதற்கட்டமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் பணிபுரியும் மகளிருக்கான புதிய விடுதிகள் 4 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நல உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் உயர்கல்வி பயில நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலையை கருத்தில் கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே மேல்நிலை கல்வி பயில்வதற்கும் விரும்பும் பாடப்பிரிவில் சேர்வதற்கும் ஏதுவாக வரும் கல்வியாண்டில் 5 ஆதிதிராவிடர் பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக 2 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவில் நிலை உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5. இதேபோன்று நடுநிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களின் நலனை கருத்தில் கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே பள்ளி கல்வியை தொடர ஏதுவாகவும் இடைநிற்றலை தவிர்க்கும் நோக்குடனும் வரும் கல்வியாண்டில் 15 ஆதிதிராவிடர் பழங்குடியினர் உண்டி உறைவிட நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக
2,40,00,000 ரூபாய் செலவில் நிலை உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6. சேலம் மாவட்டம் அபிநவம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமலையில் 2 ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 32,813 பழங்குடியினர்கள் பயன்பெறும் வகையில் உதகமண்டலத்தில் உள்ள முத்தோரை பாலாடா பழங்குடியினர் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் 2 கோடி ரூபாய் செலவில் மாதிரி உண்டி உறைவிட பள்ளி ஒன்று தோற்றுவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7. பழங்குடியினர் உண்டி உறைவிட மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு கணினி மூலமாக பாடங்களை பயிற்றுவிக்கும் வகையில் அறிவுத்திறன் வகுப்பறை ஏற்படுத்தப்பட்டதை போன்று பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் 1,31,00,000 ரூபாய் செலவில் 26 பழங்குடியினர் உண்டி உறைவிட உயர்நிலை பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு ஓர் அறிவுத்திறன் வகுப்பறை, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்புகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியர் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த பல்வேறு புதிய திட்டங்கள், அறிவிப்புகள் குறித்த விவரங்களை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.